அண்ட் நம்பர் 3 யாருன்னா, நாங்கள் கன்னியாகுமரிக்கு போட்டிங்கில் போகிறதுக்காக ஒரு க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஒரு கப்பிள். அவங்க வந்து கொஞ்சம் வயசானவங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 50 வயசு இருக்கும். அப்படி 2 பேர் என்ன பண்ணாங்க, அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு கயிறு இருந்தது, அந்த கயிறில் இப்படி தாண்டறதுக்காக வந்தபோது ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துட்டாங்க. அவங்க கையில் வச்சிருந்த ஃபோன், பர்ஸ் எல்லாமே கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க தூரத்துலேருந்து பார்த்துட்டு, ஐயோ என்னம்மா ஆச்சுன்னு ஒரு லவ், கேரு, பாசம், அப்படியே அவங்க விழுந்தோடனே வந்து அவங்க கீழே விழுந்த பர்ஸு, பணம், ஃபோன் எதையுமே பார்க்கல. ஒய்ஃபுக்கு என்னம்மான்னு அவங்கள தூக்கி அவங்கள எல்லாமே தொடச்சி விட்டு, என்னம்மா இதுக்கு தான் பொறுமையாக வரணும்னு சொன்னலம்மா. அதை பார்த்து ஒரு 2 நிமிஷம் நான் பார்த்துட்டு இப்படியே நின்றுட்டு இருந்தேன். லிட்ரலி நான் எப்படி நின்றுட்டு இருந்தேன், எப்படி இருக்காங்க பாரு இவ்வளோ வயசானதுக்கு அப்புறமும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இந்த மாதிரி ஆளுங்களா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி வியந்தவங்களாகவும் இருக்கலாம், இல்லை உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சராக வந்து ஹெல்ப் பண்ணவங்களாகவும் இருக்கலாம். அப்படி யாராவது உங்கள் லைஃப்பில் இருந்தாங்கன்னா